வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 21. அன்று அதிகாலை அனைவரும் எதிர்பார்த்திருந்தபடியே நாய் போல் மாறியிருந்த மாரிமுத்து எத்தனை சிகிச்சை அளித்தும் நாயின் குணாதிசயங்களிலிருந்து தன்னை மாற்றிக்கொள்ள முடியாமல் குரல்வளை முழுவதும் வீங்கி புண்ணாகி இருந்த நிலையிலும் தொடர்ந்து நாயைப் போலவே உறக்க குறைத்து அறை முழுவதும் ரத்தம் தெறித்து இறந்து போனான். மாநில அரசாங்கத்திற்கு அடுத்த தலைவலி ஆரம்பித்தது. அவனுடைய மரணத்தை எதிர்த்து ஆங்காங்கே மனித உரிமை குழுக்களும் மட்டரக அரசியலை நடத்தும் சில அரசியல் கட்சிகளும் பெரும் போராட்டத்தில் குதித்தது. சமூக தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கும் ஆளும் கட்சியும் காவல் அதிகாரிகளும் இதற்கு தகுந்த பதிலை கொடுக்க வேண்டும். சிறையில் இருக்கின்ற கைதிகளுக்கே இந்த நிலைமை என்றால் நாளை நாட்டில் பொதுமக்கள் இயல்பாக நடமாட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் போலிருக்கிறது. மக்கள் குழுமி இருக்கும் கூட்டத்தில் போகிற போக்கில் மனதில் வன்மம் இருப்பவன் எல்லாம் இப்படி நோயை பரப்பினால் அவர்களின் நிலை என்னாவது என்று பல்வேறு உதார் கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருந்தனர். மற்றொரு புறமோ அரசாங்கமும் நீதித்துறையும் கொடுக்க தவறிய சரியான தண்டனையை இதுபோன்ற போராளிகள் குற்றவாளிகளுக்கு கொடுப்பதை நாங்கள் வரவேற்கிறோம் என்று மக்கள் பாராட்டிக் கொண்டிருந்தனர். மீடியா அனைத்தையும் மாற்றி மாற்றி காண்பித்து மக்களை பரபரப்பாக வைத்ததோடு மட்டுமின்றி குழந்தையை இழந்துவிட்ட பெற்றோரிடமும் பேட்டி எடுக்க அவர்களும் மகளின் நிலையை எண்ணி கதறி எழுதப்படி அக்கையவனின் இறப்பை நியாயப்படுத்தினார்கள். இரவு உணவு முடிந்து அறைக்கு வந்துவிட்ட மெரினா அன்றைய முழு நாளின் பரபரப்பில் இருந்து தன் மனதை அமைதிப்படுத்திக் கொள்ள வேண்டி நகைச்சுவை படம் ஒன்றை தேர்ந்தெடுத்து அமேசான் பிரைமில் பார்க்க ஆரம்பித்தாள். 10 மணியை கடந்து நிதானமாக வீட்டிற்கு வந்த மிருதன் நேராக மனைவியிடம் வந்து அவளின் கண்ணம் வருடி, என்ன படம் பாக்குற என்றார் சாதாரணமாக. அக்குழந்தைக்கு நேர்ந்த அநியாயத்தை கேள்விப்பட்டதிலிருந்தே நீரு பூத்த நெருப்பாய் அவளுக்குள் கனன்று கொண்டிருந்த ஆங்காரம் அதில் விசிறி விடப்பட்டது. அவள் பதில் அளிப்பதற்குள் மடிக்கணினியின் திரையை பார்த்தவன், ஓ இந்த படமா, இரு நானும் குளிச்சுட்டு வந்துடுறேன், சேர்ந்து பார்க்கலாம், ரொம்ப நாள் ஆயிடுச்சு என்று குளியரலை செல்லவும் இவள் முகம் கோபத்தில் சிவந்தது. நாட்டில் என்ன பிரச்சனை போய்க் கொண்டிருக்கிறது? ஆளும் கட்சியில் முக்கிய எம்எல்ஏவாக இருப்பவனுக்கு அவ்வளவுதான் அக்கறையா? அதுவும் இதுவரை இவளிடம் அதை பற்றி ஒரு வார்த்தை இப்படியாகிவிட்டது என்று வருத்தமாக பேசவில்லை. எப்பொழுதும் போல் வீட்டிற்கு சாதாரணமாக வருகிறான். வழக்கம் போல் என்னை சிறிது சீண்டி விளையாடிவிட்டு நிம்மதியாக உறங்குகிறான். நல்ல வேளை, அன்றிலிருந்து தாம்பத்திய உறவில் சற்று விலகி இருக்கிறான். இல்லை, அன்றே நான் அவனிடம் வெடித்து சிதறி இருப்பேன் என்று புகைந்து கொண்டிருந்தாள். ஏ, என்ன அதுக்குள்ள ஷடன் பண்ணிட்ட? உன்ட நான் பேசணும் என்றவளின் முகத்தில் ஒருவித தீவிரம் வந்து அமர்ந்து கொண்டது. ஆஹா என்றவாறு அவள் அருகில் வந்து உரசிக்கொண்டு அமர்ந்தவனை, தலை உட்கார என்ற முகத்தை சுடித்தாள் அவள். முதலில் நெற்றியை சுருக்கியவன் பின்னர் இயல்பான பாவனை கொண்டு வந்து அவள் கரத்தை தன் கரத்தில் எடுத்துக்கொண்டு, ஏன் தலை உட்காரணும் என்று அமைதியாக கேள்வி எழுப்பினான். எனக்கு பிடிக்கல என்றாள் பட்டென்று. என்ன பிடிக்கல? என்னடா திரும்ப திரும்ப கேள்வி கேட்கிற? ஒன்ன பிடிக்கல, உன்னோட ஆட்டிடியூட் பிடிக்கவே இல்ல என்றாள் பற்களை கடித்து மூக்குருணி சிவந்தவளாக. சினமேதம் கொள்ளாமல் மனைவியை ஆழ்ந்து பார்த்தவன், சரி என்ன பேசணும் என்று மெதுவாக கேட்டான். நீ அந்த சின்ன பிள்ளைய பத்தி கேக்கிட்ட ஒண்ணுமே வருத்தமா பேசல? நீ ஒரு எம்எல்ஏ தானே, அதுவும் ஆளும் கட்சியோட எதிர்கால தூண், தலைவருக்கு வலது கை, இளம் சூறாவளி, எத்தனை முக்கியத்துவம் வாய்ந்தவனா சமூகத்துல இருக்க. அப்படிப்பட்டவ ஏன் குழந்தை இழந்த பெற்றோரை நேர்ல பார்த்து ஆறுதல் சொல்லல? நிருபர்கள் கேட்ட கேள்விக்கும் கடமைக்குன்னு எதையோ உன்னை பேசிட்டு ஒதுக்கிக்கிட்டியே. உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? இந்த பிரச்சனைக்கு நீ கொடுக்கிற முக்கியத்துவம் அவ்வளவுதானா என்றாள் ஆத்திரமாக. அவனுடைய சட்டையை கொத்தாக பற்றி இழுத்து கேள்வி கேட்கவில்லை, அவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி அதற்கு இணையாக பொங்கிக் கொண்டிருந்தாள் மெரினா. உன்கிட்ட பேசுறதுனாலயோ இல்லனா அந்த பெற்றோர்கிட்ட பேசுறதுனாலயோ என்ன பெருசா நடந்துட போறது? ஒன்னும் இல்ல, அதுக்கு எதுக்கு நான் தேவையில்லாம அதை செய்யணும்? மிருதனின் பதிலை கேட்டு மேலும் ஆவேசம் கொண்டவள், அவ்வளவுதானா? நீ அவ்வளவே தானடா? நீ என்னோட மித்துவே இல்லடா, நீ ஒரு சாடிஸ்ட், நீ ஒரு சுயநலவாதி. ஓ சந்தோஷம் மட்டுமே முக்கியன்ற அரசியல்ல இறங்கி நாட்டை கொள்ள அடிக்கிற கொள்ளக்கார பெரிய ஊழல்வாதி நீ என்றவள் அவனை மேலும் என்ன சொல்வதென்று புரியாமல் கோபத்தில் தடுமாறவும் சட்டென்று எழுந்தான் அவன். போது நிறுத்து, இப்ப எதுக்கு தேவையில்லாத அனாவசியமா பேசிட்டு இருக்க? நீ அமைதியா படுத்துங்க
இன்னொரு முறை இந்த மாதிரி பேசுற வேலையெல்லாம் வேண்டாம் என் அழுத்தமாக கூறிவிட்டு நகர்தான். நில்லடா, நான் அப்படித்தான் பேசுவேன். நீ எனக்கு பதில சொல்லிதான் ஆகணும். எனக்காக அன்னைக்கு பதறி துடிதுடிச்ச என் மெத்து இல்ல, நீ மொத்தமா மாறிட்ட. சுயநலத்தோட முழு உச்சமா ஆணவத்தோட நின்றுட்டு இருக்கல. என்ன அப்படி ஒரு நிலைமையில பாக்க பொறுக்காம அவங்கள்ட்ட அவ்வளவு ஆத்திரமா சண்டை போட்டவ இப்ப எப்படி எல்லாத்தையும் அலட்சியமா வேடிக்கை பாக்குற? ஓ கேவலமான அரசியல் உன்னை இவ்வளவு மாத்திருச்சா? ஐ ஹேட் யூ என்று கத்தியவளின் பேச்சுக்களை இறுக்கமான முகத்துடன் காதில் வாங்கியபடி வேகமாக வெளியே என்று முயன்றான் மிருதன். ஏய் இரு, நான் இன்னும் பேசி முடிக்கல. நான் கேட்கிற எந்த ஒரு கேள்விக்கும் நீ பதில் சொல்லலையே, இதுக்காவது பதில் சொல்லு என்று குறுக்கே பாய்ந்து வழிமறித்து நின்றாள் மிருணாளினி. புருவங்களை சுடித்தவன், என்ன என்றான் மெத்தனமாக. ஓ அரசியல் உன்னை இவ்வளவு தூரம் ஈவ இறக்கம் இல்லாதவனா மாத்திச்சுல என நிறுத்தி அவன் விழிகளை நேராக பார்த்தவள், உனக்கு பொண்ணுதான் வேணும்னு சொன்னியே, நாளைக்கு உன்னோட பொண்ணையும் எவனாவது இப்படி கை வைக்க முயற்சி பண்ணா அப்பவும் இப்படித்தான் ஒரு அரசியல்வாதியா நீ கை கட்டி வேடிக்கை பார்த்து நிப்பியா என்றவள் முடிக்கவில்லை. மிருணா என்று ஆவேசமாக கத்தியபடி அவள் கழுத்தை பிடித்திருந்தான் மிருத்யுஞ்சயன். சிறிதும் அச்சம் கொள்ளாது வேங்க என சீறி உருமும் அவனின் செந்தடல் விழிகளை அசராது நேருக்கு நேர் பார்த்து நின்றாள் மிருணா. என்னடி திமிரா என்றான் கரங்களில் அழுத்தத்தை கூட்டி. அப்படித்தான் வச்சுக்கோயே, நீ பதில் சொல்லு என்றாள் உதட்டை வளைத்து ஏளனமாக. உடலெங்கும் ஓடும் அத்தனை இரத்த நாளங்களிலும் ஆங்காரம் முழுதாக வியாபித்து அவனை நரசிம்மமாக உயிர் கொள்ள செய்ய, ஏ பொண்ண தொடரதினடி, எவனாவது மனசுல அப்படி நினைச்சான்னு தெரிஞ்சாலே கூட அவனை உயிரோட கொளுத்திருவன் என்று பற்களை நரத்தவனின் கரங்களை பட்டென தட்டிவிட்டு நகர்ந்து சென்றாள் அவள். சோ இதுல ஓ பொண்ணுன்ற சுயநலம் அப்படிதானே? நெஞ்சம் முழுவதும் தன் கணவன் மீது மேலும் அவளுக்கு வெறுப்பு மூண்டது. திரும்பி நடந்தவளை வேகமாக நெருங்கி கரம் பற்றி சுழற்றி தனக்கு முன்னால் இழுத்து நிறுத்தினான் மிருதன். விடு என்று தட்டிவிட முயன்றவளை அழுத்தமாக பிடித்தவன், ஏ பொண்ணை பத்தி என்கிட்டயே வாய்க்குசாம கேள்வி கேட்க உனக்கு எப்படி மனசு வந்துச்சு என்றான் இன்னமும் அடங்காத ஆத்திரத்துடன். அவனுக்கு பதிலளிக்க விரும்பாதவளாக அவள் முகத்தை திருப்பிக் கொள்ள வெடுக்கென்று தன்புறம் அவளை திருப்பியவன், உன்னோட கேள்விகளுக்கு நான் பதில் தரலனா ஒரு ரத்தத்துல உருவாக போற அந்த புள்ள அத கூட உணராம அவ்வளவு உதாசீனமா கேள்வி கேட்கிறியா நீ என்றவனின் கழுத்து நரம்புகள் மிதமிஞ்சிய சினத்தில் புடைத்துக் கொண்டு நின்றது. தன் மனதிலும் அதனுடைய தாக்கத்தை நடுக்கத்துடன் மெரினா உணர்ந்திருந்தாலும் கணவனை விடக்கூடாது என்கிற ஆவேசம் மற்றதை பெண்ணுக்கு தள்ளி இருந்தது. நல்லா கேட்டுக்கோ, ஒன்ன மாதிரியோ ஓ பாஸ் மாதிரியோ சும்மா நல்லவன்ற வேஷத்தை போட்டுக்கிட்டு எதுக்கும் உதவாத மீடியாவிலேயோ சோசியல் மீடியாவிலேயோ வெறுமனே பொங்கறவன் இல்லனா என்று வார்த்தைகளை துண்டு துண்டாக அழுத்தி கடித்து துப்புபவனை அவன் மனைவி கோபமாக முறைக்க, என்னடி பார்வை, இதுக்கெல்லாம் நான் அசர மாட்டேன் என்று மேலும் வெகிறினான் அவன். அப்படியே அசந்துட்டாலும் அவளையும் மீறி அந்த நேரத்தில் அவள் மனதில் அந்த கவுண்டர் எழுவதை அவளால் தடுக்க முடியவில்லை. நாங்களாவது அப்படி பொங்கவாவது செய்யறோம்ல, நீ எல்லாம் இத்தனை பெரிய அதிகாரத்துல இருந்துகிட்டு எதுக்கும் பயன்படாம தானே இருக்க என்று அவனை மேலும் உதாசீனப்படுத்தினாள் மிருணாளினி. அதில் இன்னமும் வெகுண்டு எழுந்தவன், என்னை விட்டா ரொம்பத்தான் பேசிட்டே போற என்று அவள் கன்னங்களை அழுந்த பிடித்து தன் முகத்தருகே அவளின் முகத்தை இழுத்து, நான் தேடி அடைஞ்சிருக்க அந்த அதிகாரத்தை வச்சு என்னெல்லாம் சாதிச்சிட்டு இருக்கேன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா என்றவாறு மனைவியை உறுத்து பார்த்தான். ஹே தெரியாம சிட்டில மிகப்பெரிய இன்டர்நேஷனல் ஸ்கூல், இன்ஜினியரிங் காலேஜ், அதோட பைனான்ஸ், ரியல் எஸ்டேட், இன்னும் சில அண்டர் கிரவுண்ட் பிசினஸ், அடிதடி அராஜக வேலைங்க, எத்தனை எத்தனை கோடி கோடியா சம்பாதிச்சு வச்சிருக்க நீ. அவளின் ஏளனத்தை அலட்சியம் செய்து இலக்காரமாக புன்னகைத்தவன், இதெல்லாம் இந்த போலியான உலகத்துக்கு முன்னால என்னுடைய சாதனையா தெரியுது. இதுக்கும் மேல ஒரு பெரிய விஷயத்த கையில் எடுத்து அதுல ஜெயிச்சுட்டு இருக்கேனா என்று கண்கள் மின்ன நெஞ்சை நிமிர்த்தி மிகவும் இருமாப்புடன் பேசுபவனை அவள் புரியாமல் பார்த்தாள். இன்னும் என்ன பிராடத்தனம் செய்யறவ என்று உதடுகளும் கண்களும் குழப்பத்தில் ஒரு சேர சுருங்க தன் முகம் பார்த்தவளை கண்டதும் அத்தனை நேரமாக இருந்த ஆங்காரம் விடைபெற்று கிளம்ப அவன் மனதில் சற்று நிதானம் வந்து அவளை பார்த்திருந்த பார்வையும் முற்றிலும் வேறாக மாறிப்போனது. அதை உணர்ந்து மெரினா அவசரமாக விலகுவதற்குள் அருகில் இருந்த அவன் இதழ்கள் இவள் இதழ்களை பட வேகத்துடன் அழுத்தமாக வன்மையாக சிறை செய்திருந்தது.
அவனை பிடித்து ஆவேசமாக தள்ளியவள், டே, நான் என்ன பேசிட்டு இருக்க, நீ என்ன பண்ற என்றாள் காலியாக உருமாறி. உன்னை பத்தி புரிஞ்சிருந்து எவ்வளவோ நிதானமா இருக்க முயற்சி செஞ்சோம். நடுவுல நீ என் பொண்ணை இழுத்ததுல கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். பட் நவ் ஐம் பேக் டு ஃபார்ம் என்று கூலாக சிரித்தபடி சென்று கட்டிலில் விழுந்தவனை நன்றாக உறுத்து விழித்தவள், என்னடா உளர்ற என்று அதட்டினாள். உன் கேள்விகளுக்கு பதில் சொல்லாம அமைதியா விலகி போறேன்னு நடுவுல சில எமோஷனல் டயலாக் எல்லாம் விட்டியே, அத சொல்றேன். பல்லை கடித்து மித்தூ என்றவள் குரலை உயர்த்தவும் அடுத்த நொடி மீண்டும் கோபம் கொண்டு சிறுத்தை என அவள் மீது சீறி பாய்ந்து அவளை மெத்தையில் சரித்திருந்தான் மிருத்யுஞ்சயன். ஓ மித்துவே தாண்டி, இத்தனை உரிமையை அதற்றவளுக்கு கொஞ்சம் கூட என்ன புரிஞ்சுக்க முடியலையா? எப்படியெல்லாம் கேள்வி கேட்கிற நீ? நான் துவை பிடிச்சவனா, ஸ்ரீலவதியா, கொள்ளக்காரனா? இதுல பழைய மித்து இல்லன்னு புலம்பல்கள் வேற. உன்னை பத்தி நான் இவ்வளவு யோசிக்கிறேனே, என்ன பத்தி நீ எதுவும் யோசிக்க மாட்டியா? அன்னைக்கு அந்த குழந்தை பத்தின தகவல் தெரிஞ்சதுல இருந்து உன்கிட்ட நான் எப்படி விலகி இருக்கேன்னு புரியலையா? இவ்வளவு வாய் பேசுறவ நான் ஏன் இப்படி எல்லாம் மாறி போனேன்னு உன்னோட தலையில உளுத்து வச்சிருக்க அந்த சாம்பல் நிற வஸ்துவை தேடி அடிச்சு கேட்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு வாய்க்கு வந்தபடியெல்லாம் என்கிட்ட பேசுற. இன்னொரு முறை இந்த மாதிரி நடந்தது, அடுத்த நிமிஷம் உண்மையில நீ வேற மிருதுனதான் பாப்ப என பயங்கரமாக பெண்ணை மிரட்டினான். தன் மீது முழுதாக சரிந்திருந்து சண்டை இடுபவனின் உடல் பாரம் தாங்க முடியாது. டே எருமை, என்னால மூச்சு விட முடியல, முதல்ல நகர்ந்து தொலை என்று அவனை தள்ள முயன்றபடி முகத்தை சுருக்கி பலவீனமாக முனகினாள் மிரு. மனைவியின் பேச்சில் உதடுகள் தன்னால் புன்னகையில் விரிய அவளை விட்டு விலகியவன் அதே வேகத்தில் அவளை தன்மீது இழுத்தும் கொண்டான். குத்துது என்று இருவருக்கும் இடையே சிக்கி அழுந்து கொண்டிருந்த மாங்கல்யத்தை மஞ்சள் கயிறோடு அவள் வெளியே எடுக்கவும் அவன் விழிகளில் தானாக ஒரு ரசனை வந்து அமர்ந்து கொண்டது. திருமணமான புதிதிலேயே அவளிடம் சொல்லிவிட்டான், இப்போ உள்ள நாகரிகப்படி தாலிய செயின்ல மாத்திக்காத, எப்போது போல மஞ்சள் கயிற்றே இருக்கட்டும், அதுலதான் அதோட தனிப்பட்ட அழகு இருக்கு. நம்ம வசதியை காமிக்க அத தங்கத்துலதான் கோத்தோம்னா ஒன்னும் அவசியம் இல்ல. அந்த மஞ்சள் கயிறை கையில் எடுத்து நாசியின் அருகே கொண்டு சென்று விழிகள் மூடி ஆழ்ந்த சுவாசத்தை உள்ளே இழுத்தவன் அடுத்த நொடி, ஹே, நீ இதுல மஞ்சள் தேய்ச்சி குளிக்கலையா அன்னைக்கு என பட்டென்று தன்னுடைய சந்தேகத்தை கேட்க, ஷூ இடியட், நான் எவ்வளவு பெரிய விஷயத்த சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ என்னடானா மஞ்சள் தேய்ச்சி குளிக்கல அப்படின்றத முக்கியமா கேட்டுட்டு இருக்க? இதுதான் இப்ப முக்கியமான பிரச்சனையா? இதுதான் இப்ப முக்கியமான பிரச்சனையா? நம்ம 2 பேருக்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்கா என்று கொந்தளித்தவள் அவன் உச்சந்தலை சிகையை கையில் கொத்தாக பிடித்து பலமாக ஆட்டினாள். சத்தமாக நகைத்தவன் அவள் கைகளை விலக்கியபடி, நீ என்கிட்டெல்லாம் எப்பொழுதும் சீரியஸா இருக்க கூடாதுரா மின்னுக்குட்டி, அதுக்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன் என்றவாறு அவளின் நாடியில் உதடு குவித்து முத்தமிட்டான். என்று அவன் மீது இருந்து வேகமாக எழுந்தமர்ந்தவள், அவ்வளவுதான் நீ எனக்கு கொடுக்கிற மரியாதை இல்ல என்றாள் கோபமாக. தன் கைகள் இரண்டையும் தலைக்கு அடியில் மடக்கி வைத்து வசதியாக படுத்தபடி வசீகரமாக முறுவளித்தவன், என்ன அடுத்த எமோஷனல் டிராமாவா என்று கண் சிமிட்டினான். இந்த விஷயத்தில் மிருத்யுஞ்சயன் தன்னை ரொம்பவே ஜாலம் செய்து ஏமாற்றுவது நன்கு புரிந்து முகம் கருத்த மிருணாளினி கலங்கும் விழிகளை மறைத்தபடி விரைந்து எழுந்து பால்கனிக்கு சென்று விட்டாள். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.